ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஒரே ஒரு பாடல். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, மீட்டாரே. கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் உண்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி நடத்துகின்றார். ஓடினாலும் நடந்தாலும் நலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் நலன் குறைவதில்லை. கரம் தட்டி சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால்
மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கரங்களை மேல உயர்த்தி என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டால் யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி முடிச்சலாமா? எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. கரமுயர்த்தி 2 முறை சொல்லி நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். கடைசியா ஒரு முறை கரங்களை உயர்த்தி உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி அவருடைய பொன்முகத்தை பார்த்து நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ராஜாக்களின் புஸ்தகம் 2 Kings 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 18 to 37 வரைக்கும் வாசிக்கிறதுக்குள்ளே இருப்பீங்களா, போயிடுவீங்களா? ஓகே.
18 through 37 வேகமாக படிக்கிறேன், உங்கள் மொழியில் பாருங்கள். And the child grew. Now it happened one day that he went out to his father to the reapers in the field, and he said to his father, my head, my head. So he said to a servant, carry him to his mother. When he had taken him and brought him to his mother, he sat on her knees till noon, and the child died. And she went up and laid him on the bed of the man of God, and shut the door upon him and went out. Then she called to her husband and said, please send me one of the young men and one of the donkeys, that I may run to the man of God and come back. So he said, why are you going to him today? Is it neither the new moon nor the Sabbath? And she said, it is well. Then she saddled a donkey and said to her servant, drive and go forward, do not slacken the pace for me unless I tell you. And so she departed and went to the man of God at Mount Carmel. So it was when the man of God saw her afar off that he said to his servant Gehazi, look, the Shunammite woman is coming. Please run now to meet her and say to her, is it well with you? Is it well with your husband? Is it well with the child? And she answered, it is well. Now when she came to the man of God at the hill, she caught him by the feet. But Gehazi came near to push her away. But the man of God said, let her alone, for her soul is in deep distress, and the Lord has hidden it from me and has not told me. So she said, did I ask a son of my Lord? Did I not say, do not deceive me? Then he said to Gehazi, get yourself ready and take my staff in your hand and be on your way. If you meet anyone, do not greet him. If anyone greets you, do not answer him, but lay my staff on the face of the child. And the mother of the child said, as the Lord lives and as your soul lives, I will not leave you. So Elisha arose and followed her. Now Gehazi went on ahead of them and laid the staff on the face of the child. But there was neither voice nor hearing. Therefore he went back to meet him and told him, saying, the child has not awakened. When Elisha came into the room, into the chamber, into the house, there was a child lying dead on his bed. He went in therefore, shut the door behind the two of them, and prayed to the Lord. And he went up and lay on his child, and put his mouth on his mouth, his eyes on his eyes, his hands on his hands, and he stretched himself out on the child, and the flesh of the child became warm. He returned and walked back and forth in the house, and again went up and stretched himself out on him. Then the child sneezed 7 times, and the child opened his eyes. And he called Gehazi and said, call the Shunammite woman. So he called her, and when she came in to him, he said, pick up your son. And so she went in, fell at his feet, and bowed to the ground. Then she went up, her son, and went out. ரொம்ப நேரம் வாசித்திருக்கேன், நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. மகன் மரிச்சிட்டார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புருஷன் கேட்கிறார், எங்கே போகிற அப்படின்னார். ஏன்னா இங்கே எனக்கு ஒரு குதிரையையும் ஒரு வேலைக்காரனையும் அனுப்புங்கன்னு கேட்குறாள் மனைவி, சுனேமியாள் ஸ்திரீ. அவர் கேட்டார், எங்கே போகிறீங்கன்னு. எல்லாம் எனக்கு நலமாக இருக்கு. மகன் மரித்தான் என்பதை சொல்லவில்லை. இந்த 2 ராஜாக்கள் துவங்கும் போது ஒன்று மூடுகிறது, ஒன்று துவங்குகிறது. எலியாவின் ஊழியம் முடிகிறது, எலிஷாவின் ஊழியம் துவங்குகிறது. 2 பேர் தான் பைபிளில் மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று எழுதப்படுகிறது. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா அக்கினி ரதங்களில் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. எலிஷாவுடைய மென்டர், எலிஷா மென்டி, தலைவனோடு கூட தன்னுடைய எஜமானனோடு கூட நீண்டதொரு காலம் நடந்து சால்வையை பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையான அபிஷேகத்தை எலியாவை விட பெற்றுக்கொண்டார். எலியா என்ற வார்த்தைக்கு காட் இஸ் ஜெகோவா, யெகோவா தெய்வம். எலிஷா என்ற வார்த்தைக்கு கர்த்தர் என் ரட்சகர் என்று அர்த்தமாகும். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எலிஷா இந்த வழியாக வரும்போதெல்லாம் சுனேமியாவுக்கு வரும்போது அங்கே ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பணக்கார ஸ்திரீயாக இருந்தாள். சமுதாயத்தில் நற்பெயரும் ஆவிக்குரிய பார்வை உள்ளவளாயிருந்தாள். அதனால் எலிஷா வரும்போதெல்லாம் தன் வீட்டில் வந்து தங்கி போவார். சுனேமியாள் ஸ்திரீ
கணவரை பார்த்து சொன்னார், இந்த மனுஷன் தேவ மனுஷன் என்பதை நான் பார்க்கிறேன். ஆகையால் அவருக்கு ஒரு அறையை கட்ட வேண்டும் என்று ஒரு அழகான சேம்பரை வீட்டில் கட்டினார்கள். அவருக்கு ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு விளக்குத்தண்டை கொடுத்து அவர் அந்த வழியாக ஊழியத்திற்கு வரும்போதெல்லாம் அவர்கள் வீட்டில் தங்கி செல்வது வழக்கம். எலிஷா தங்கின அந்த வீட்டின் சுனேமியால் ஸ்திரீ செல்வம் உள்ளவளாக, சோஷியல் ஸ்டெபிலிட்டி உள்ளவளாக, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைவுள்ளவளாக இருந்தாலும் தனக்கென்று ஒரு கற்பக்கணி இல்லாமல் மலட்டுத்தன்மையில் இருந்தார். ஒரு நாள் எலிஷா தன் வேலைக்காரன் கேஹாசியை பார்த்து சொன்னார், அவளிடத்தில் கேளு, நான் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும். கேட்டபோது, ராஜாவிடத்தில் பேசவா, ஏதாவது உதவி செய்யவா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், இந்த அம்மையார் சொன்னார்கள், எனக்கு எல்லாம் நலமாக இருக்கு, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அப்பொழுது தான் அவர் சொன்னார், அடுத்த வருஷம் இந்த வழியாக வரும்போது நான் கர்த்தர் உனக்கு ஒரு கற்பக்கனியை தருவார். அந்த நேரத்தில் சுனேமியால் ஸ்திரீ சொன்ன, ஏன் என்னை வஞ்சிக்கிறீங்க, ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்க, என் புருஷன் வயசாயிட்டான், நானும் வயசாயிட்டேன், எனக்கு இப்போ ஒரு குழந்தை தேவையே இல்லை என்று மறுத்தார்கள். மறுத்தாலும் கர்த்தர் அந்த அற்புதத்தை அவளுக்கு கொடுத்தார். ஆமென். கொஞ்சம் தூரத்தில் ஒரு வருஷமான போது கற்பம் தரித்து ஒரு குழந்தையை தடுத்தால், குழந்தை வளர்ந்தது. 18ஆம் வசனத்தில் வயலில் போய் தகப்பனாரோடு கூட வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று தன் தலையின் மேல் கை வைத்து மகன் இப்படி சொன்னான், என் தலை என் தலை, அப்படின்னா எனக்கு தலை வலிக்குது என்று சொல்லுகிறார். ஸ்காலர்ஸ், வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் சன்ஸ்ட்ரோக் தான் வந்திருக்க வேண்டும். நீண்ட நேரம் வெயிலில் நின்றதனால அந்த இளைய மகனுக்கு ஒரு சன்ஸ்ட்ரோக், வெயிலினால் ஒரு தாக்கம் ஏற்பட்டு தலைவலியாக சரிந்திருக்கின்றான். அவனை வீட்டில் கொண்டு போய் தாயின் மடியில் வைத்தார்கள். சுனேமியால் ஸ்திரீயினுடைய மடியில் மதியானம் வரைக்கும் மகன் இருந்திருக்கிறான். மதியான நேரம் தன் நெஞ்சில் தன் மடியில் மகன் இறந்து போனார். மகன் இறந்த உடனே சுனேமியால் ஸ்திரீ அந்த மகனை எடுத்து எலிஷாவுக்கு தங்கள் கட்டின ஒரு அறை இருந்ததே, அந்த அறையின் கட்டிலில் மகனை படுக்க வைத்து விட்டு உடனே புருஷனுக்கு ஆள் அனுப்பி சொன்னார், ஒரு வேலைக்காரனையும் ஒரு குதிரையும் அனுப்புங்கள், நான் தேவ மனுஷனை பார்க்க போகிறேன் என்று சொன்னார்கள். புருஷனுக்கு தெரியாது மகன் மரித்த விஷயம். அவர் கேட்கிறார், இன்னைக்கு நியூ மூன் கிடையாது, இன்றைக்கு சபத்து கிடையாது, எதற்காக நீர் தேவ மனுஷனை பார்க்க போக வேண்டும்? ஒரே ஒரு வார்த்தை தான் அவள் சொன்னார், எல்லாம் எனக்கு நலமாயிருக்கிறது, நான் போக வேண்டும் என்று வேலைக்காரனை டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு ஒரு டிராவலிங் அசிஸ்டன்ட், ஒரு பயணத்திற்கு தேவையான ஒரு உதவியாளரோடு கூட சுனேமியால் ஸ்திரீ எலிஷாவை நோக்கி கர்மேல் மலையை நோக்கி புறப்படுகிறார்கள். 15 கிட்டத்தட்ட 30 மைல்கள் தூரம் அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். ஷூனேமிலிருந்து கர்மேல் மலை வரைக்கும் எலிஷாவை சந்திப்பதற்காக எந்த பக்கமும் திரும்பாமல் விரைந்து ஓடி செல்லுகிறார்கள். தூரத்தில் சுனேமியால் ஸ்திரீ வருவதை கண்டபோது எலிஷா தீர்க்கதரிசி வேலைக்காரன் கேஹாசியை பார்த்து சொன்னார், ஓடி போய் சுனேமியால் ஸ்திரீ வருவதை நான் பார்க்கிறேன், அவளிடத்தில் கேளு, நீ நலமா, உன் புருஷன் நலமா, உன் மகன் நலமா இருக்கிறார்களா என்று கேளு என்று சொன்னார்கள். அதற்கு அவள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் நலமாகவே இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், மகன் மரித்து எலிஷா படுத்திருந்த கட்டில் மேல் இருந்து கொண்டிருக்கிறான். ஆமென், ஆமென். ஆனால் இந்த ஸ்திரீனுடைய ஒரு விசேஷித்த தன்மை, மகன் மரித்த போது வேறு யாருக்கிட்டையும் இதுவரையும் மரித்தார் என்று சொல்லவில்லை. ஆனால் மகனை கொண்டு போய் ஆமென் புதைக்கும் ஏற்பாடுகள் செய்யாமல் ஜீவிக்கிற மனிதனுடைய அறையில் வைத்து விட்டு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புருஷன் கேட்டார், ஏன் போகிறாய்? எல்லாம் நலமாயிருக்கு. தீர்க்கதரிசி கேட்கிறார், எல்லாம் நலமாயிருக்கா? எல்லாம் நலமாயிருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் நலமாயிருக்கு என்று சொல்லும் போது இந்த பெண்மணிக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய தைரியம், ஒரு பலன் என்னவென்றால், ஆமென், மரித்து போய் மகன் கட்டிலில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது 30 கிலோமீட்டர் பயணம் செய்து தேவ மனுஷனை சந்திக்கும் போதும் தன் வேதனையை உள்ளத்திலேயே மறைத்து வைத்தாள். வாயை திறந்து ஒரு முறை கூட தன் வேதனையை சொல்லவில்லை. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும், சில விஷயங்களில் நிஜமான சில சம்பவங்கள் உங்க இதயத்திற்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வரும் போதும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவள் ஜீவிக்கிற எலிஷாவினுடைய அறையில் கொண்டு போய் செத்த மகனை குறித்து பேசாமல் ஜீவிக்கிற தேவ மனுஷனுடைய அறையில் படுக்க வைத்து விட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அவள் எலிஷாவை பார்க்க சென்றாள். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும், நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில நம்ம வாழ்க்கையில செத்து போன பல விஷயங்கள் உண்டு.
சில வியாபாரங்கள் செத்து போயிருக்கலாம். நீங்க கண்ட சில கனவுகள் செத்து போயிருக்கலாம். அதனால நீங்க அதை புதைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு ஜீவிக்கிற தேவனுடைய அறையில் அதை வைத்துவிட்டு இந்த 2023 பிப்ரவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேருக்கு தெரியும், என் ஆண்டவர் நினைத்தா செத்து போன சில விஷயங்களை கூட என் தேவனால உயிர்த்தல செய்ய முடியும் என்று நம்புறவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? செத்து போயிடுச்சு என்பதனால அதை எல்லாத்தையும் நீங்க புதைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆமென். இதோ புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று புதிய வருஷம் வரும்போது பேசுவது வழக்கம். ஆனா இன்றைக்கு 2வது மாதத்தில் வந்து நின்று நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், புதிய காரியங்களை செய்வார். ஆமென். செய்யாரோ செய்யலையோ, சில செத்து போன விஷயங்களை இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் மீண்டும் உயர்த்தல செய்வாராக. Just because it is dead, it is not time to bury it. மரிச்சு போனான் மகன் என்பதனால அவனை புதைக்க வேண்டிய நேரம் வரவில்லை. அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த செத்து போன விஷயத்தை என் தேவனால மீண்டும் உயிர்த்தல செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனின் உறைவிடம் உள்ளவர். சிலருக்கெல்லாம் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை எல்லாருக்கும் கிடையாது. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற ஒரு 25 பேருக்கு சில விஷயங்கள் முடிஞ்சதுன்னு கனவோடு வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தரை நம்பி எவ்வளவு மைல்கள் பிரயாணம் செய்து இந்த காலையில வந்திருக்கிற உங்களுக்காய் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். யாருக்கு தெரியும், இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக முடிஞ்சதுன்னு சொன்ன சில விஷயங்களை கர்த்தர் மீண்டும் உயிர்த்தல செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்த பின்னாடியும், ஆமென், மரித்த பின்னாடியும் என் தேவனால மீண்டும் அவைகளை உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ள சிலர் வாழ்க்கையில் நான் நம்புகிறேன், செத்து போன சில கனவுகளை கர்த்தர் மீண்டும் உயிரோடு கொண்டு வர என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது புதிய காரியங்களை செய்ய வந்தார் என்பதை விட, ஆமென், எந்த ஏதேன் தோட்டத்தில் எது உடைக்கப்பட்டதோ, எது செத்து போயிட்டோ, எந்த உறவு முறிக்கப்பட்டதோ, அந்த உடைஞ்சு போன செத்து போன உறவை மீண்டும் புதிதாக்குவதற்காக, மீண்டும் ஜீவன் கொடுப்பதற்காக, மீண்டும் ரெஸ்டோர் பண்ணுவதற்காக, மீண்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக, மீண்டும் ரிப்பேர் பண்ணுவதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு 25 பேர், ஒரு 30 பேராவது நினைக்கிறேன். சில விஷயங்கள் கையில எடுத்தீங்க, ஆனா உங்க மடியிலே அது செத்து போயிட்டு. ஆனா நீ ஆராதிக்கிற தேவனால ஒருவேளை இந்த வருஷம் புதிய காரியம் அல்ல, செத்து போன சில வியாபாரம், செத்து போன சில விஷயங்களை என் தேவனால மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ள சிலராவது கையை தட்டி உயர்த்தியோராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜயரஸ் வீட்டுக்கு போகிறார். கவனமாய் கேளுங்கள், முடிக்கிறேன். ஜயரஸ் வீட்டுக்கு போகும் வழியில் இயேசுவை பார்த்து ஜயரஸ் கூப்பிடுகிறார், என் வீட்டுக்கு வாங்கள், என் மகள் மரித்து போகிறாள், சுகவீனமாய் இருக்கிறாள், நீர் வந்து கையை வைத்தால் அவள் சுகமாய் விடுவாள் என்று அழைத்து கொண்டு போகிறாள். இயேசு வேகமாக சரி என்று சொல்லி ஜயரஸோடு கூட வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் சில சலசலப்புகள், போகிற வழியில் சில கூட்டங்கள், போகிற வழியில் ஒரு பெண்மணி வஸ்திர தொங்கலை தொடுகிறாள். தாமதமாயிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் வரும்போது ஜயரஸ் வீட்டின் வேலைக்காரன் ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா, எஜமானனை தொந்தரவு செய்யாதிருங்கள், உங்கள் மகள் மரித்து போய்விட்டாள். Your daughter is dead. Don't disturb the master anymore. ஆமென். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா வேலைக்கார சொல்றான்? மகள் செத்துட்டாரு, அதனால இனி நீ இயேசுவோடு கூட நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு காலையில் இப்படி சொல்ல விரும்புறேன், எது செத்தாலும் நான் இயேசுவோட நடப்பதை நிறுத்த மாட்டேன். இயேசு ஜயரஸை பார்த்து சொன்ன வார்த்தை ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொன்னார், ஆமென், நீங்க சொல்ற ரிப்போர்ட் எனக்கு தெரியுது, மகள் மரிச்சிட்டால் எனக்கு தெரிகிறது, ஆனால் பயப்படாதிருங்கள், விசுவாசமாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? இயேசுவோடு நடந்த ஜயரஸ் வீட்டுக்கு சென்ற போது மரித்த மகளை மீண்டும் கர்த்தர் உயிர்த்தல செய்ய வல்லவராய் இருக்கிறார். சில விஷயங்கள் செத்த பின்னாடியும் இந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு விலகாமல் செத்துச்சுன்னு அறிக்கை சொன்ன பின்னாடியும் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நடந்து வந்த ஒரு 20 பேர், ஒரு 25 பேர், ஒரு 30 பேர், ஒரு 40 பேர், எல்லாருக்கும் இந்த வார்த்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நடந்து வந்த சிலருக்கு யாருக்கு தெரியும், இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போதே செத்து போன சில விஷயங்களை கர்த்தர் மீண்டும் உயிர்த்தெழ செய்ய வல்லவராயிருக்கிறார். வியாதியை மட்டும் சுகமாக்கிறவர் அல்ல என் தேவன், மரித்ததை கூட உயிர்த்தெழ வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
சில விஷயங்கள் நம்ம விட்டு போயிடுச்சு, செத்துடுச்சு, முடிஞ்சிச்சு என்பதனால அதை லேசா விட்டுடக்கூடாதுங்க. சிலருக்கு கர்த்தர் அதை மீண்டும் உயிர்த்தல செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். She took transport and she went to see the man of God, Elisha. அவர் கேட்டார், வேலைக்காரனை அனுப்பி, எல்லாம் நலமா? செத்து போயிருக்கான் புள்ள. அவள் சொன்னால், எல்லாம் நலமாய் இருக்கு. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், நான் அவனை படுக்க வைத்திருக்கிற இடம் செத்து போன கல்லறை அல்ல, ஜீவிக்கிற எலிஷாவினுடைய, இன்னும் உயிரோடு இருக்கின்ற எலிஷாவினுடைய கட்டிலில் தானே அவனை படுக்க வைத்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு போகிறார். இப்படி சொன்ன ஆங்கிலத்தில், while we are dealing with some realities in our life, always pursue possibilities. சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமா, நிஜமா, இது ரொம்ப வேதனையா இருக்கும் பொழுதும் அந்த வேதனையின் நடுவில் கூட சில சாத்தியக்கூறுகளை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். யாருக்கு தெரியும், இன்றைக்கோ நாளைக்கோ நாளானிக்கோ கர்த்தர் காரியங்களை உங்களுக்கு மாற்றுவதற்கு வல்லவராயிருப்பார். சொல்ல மாட்டீங்களா? We must not allow possibilities to be cut off in the face of hard realities. Amen. விசுவாசம் என்பது நிஜத்தை மறுப்பதல்ல. மகன் செத்துருக்கானா? ஆமா. விசுவாசம் என்பது மறுப்பதல்ல. ஆமா, அவன் செத்து தான் இருக்கான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? அந்த மரணம் அல்லங்க கடைசி வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசி வார்த்தை. எத்தனை நம்புறீங்க இந்த வருஷத்துல செத்து போன சில விஷயங்கள்லாம் கர்த்தர் மீண்டும், அதுக்குன்னு வேண்டாதெல்லாம் எழுப்பிட போறீங்க? நல்ல விஷயங்கள், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? துவங்கின இதய கனவுகள், செத்து போன தரிசனங்களை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு தருவாராக. கர்மேல் மலையில் தீர்க்கதரிசி இருந்த இடத்திற்கு சுனேமியால் ஸ்திரீ போகிறார். அவர் கேட்டார், இஸ் எவ்ரிதிங் வெல் வித் யூ, யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் யுவர் சைல்டு என்று கேட்டார். உன் குழந்தை நலமானு கேட்டார். செத்து போச்சுங்கன்னு சொல்லாம என்ன தெரியுமா சொன்னார்? அது நலமாகவே இருக்கு. என்னுடைய ஆச்சரியம் என்னன்னா, இந்த குழந்தை இவ கேட்கல. எலிஷா உனக்கு ஒரு குழந்தை கர்த்தர் தருவான்னு சொல்லும் போது கூட எனக்கு வேணாங்கன்னு சொன்னவ இருக்கீங்களா? வேணான்னு சொன்னதை வற்புறுத்தி கர்த்தர் கொடுத்தார். கொடுத்துட்டு இப்போ வம்பல மாட்டேங்கிறார். இப்போ கண்ணீர் வேதனை மடியில் அது செத்து போயிட்டு. ஆமென். கிரேட் கிஃப்ட் ஃப்ரம் காட். எனக்கு உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் எப்படின்னு தெரியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த அற்புதத்தை கர்த்தர் தந்தாரோ அந்த அற்புதமே நமக்கு வேதனையா மாறிடுச்சுன்னா எங்கெங்க போக முடியும்? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தாரோ, யாருக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி புரியும், கொஞ்ச நேரம் யோசிங்க. எந்த ஆசீர்வாதம்னு கையில தூக்கி எடுத்து கொஞ்சினீங்களோ அதுவே நமக்கு வேதனையா மாறும்போது எங்கெங்க நம்ம போக முடியும்? எங்கேயும் போக முடியாது, ஒரே இடம் தான் போக முடியும். அற்புதத்தை தந்தவர் யாரோ அவர்கிட்டே நீங்க திரும்பிட வேண்டும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம்புறவங்க இருந்து அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் அவ பார்த்தா, இந்த அற்புதத்தை எனக்கு கொடுத்ததே எலிஷா தான், நான் வேற எங்கும் போக முடியும்? கர்மேல் மலையில் இருக்கிறியா, மேல இருக்கிறியா, அடியில் இருக்கிற எனக்கு தெரியாது, ஆனா உன்னை தேடி வருகிறேன் என்று அற்புதம் தந்தவர் பக்கமாகவே எனக்கு திரும்பிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி கிட்ட வந்தபோது எல்லாம் சரியா இல்லை. ஆனா தீர்க்கதரிசி கிட்ட வரும்போது கூட, ஆமென், அவள் வாயை திறந்து என் மகன் செத்துட்டான் என்ற ரகசியத்தை, தன் இதயத்தில் இருந்த வேதனையை, இப்படி சொன்னா சரியா இருக்கும், தன் இதயத்தில் இருந்த ரகசிய வேதனையை, இருக்கீங்க யாராவது? யாருக்கும் சொல்லாத அந்த ரகசியமான வேதனையை அவள் யாருக்கிட்டையும் சொல்லவில்லை. புருஷன் கேட்டான், ஏன் போகிறாய்? எல்லாம் நலமா இருக்கு. புருஷன் கிட்ட சொல்லல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கூட ஒரு வேலைக்காரன் போறான், அவங்க கூட பேசிட்டே போகுது, அவங்க கிட்ட சொல்லல. சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்ட் சொல்லல. கேஹாசி வந்து கேட்கிறான், உன் குழந்தை நலமா? கேஹாசி கிட்ட சொல்லல. தீர்க்கதரிசி கேஹாசி கிட்ட கேட்டாரு, உன் குழந்தை நலமா கேளுனாரு. தீர்க்கதரிசி கிட்ட சொல்லல. தன் இதயத்தில் மறைந்திருந்த அந்த மறைவிடமான வேதனையை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் செத்துட்டான் என்ற வார்த்தையை அவள் சொல்லவே இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஒரு வேதனையோடு கூட ஒரு நீண்ட பிரயாணத்தை அந்த சுனேமியால் ஸ்திரீ கடந்து போகிறான். இப்படி சொல்ல விரும்புகிறேங்க, யாருக்கிட்ட வேணா உன் இதயத்தினுடைய ரகசியமான வேதனையை மறைக்கலாம், ஆனா என் கர்த்தரிடத்தில் நீங்க மறைக்கவே முடியாது. அவர் உன் இதயத்தை பார்க்கிற தெய்வம். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறவங்களே தெரியாது. இன்னைக்கு நீங்க வந்தது நல்லது. உங்க இதயத்தினுடைய சில வேதனைகளை கர்த்தர் தட்டி எழுப்பி உனக்கு தர வேண்டிய பதிலை தருவதற்கு என் தேவன் பெரியவராயிருக்கிறார்.
எலிஷாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அவள் சொல்லவில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? மகன் மரிச்சான் என்று இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆமேன். ஆனால் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா சொன்னாரு? கேயாசி கூப்பிட்டு வேகமா என்னுடைய கோலை எடுத்து கொண்டு போய், டேக் மை ஸ்டாஃப், டேக் மை ராட், என்னுடைய கோலை கொண்டு போய் மகனுடைய முகத்தின் மேல் வை என்று அனுப்புகிறார். ஏங்க, மகன் செத்துட்டார்னு இவதான் சொல்லவே இல்லையே, அப்ப உனக்கு எப்படி தெரியும்? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கையை கொஞ்சம் உயர்த்துங்களேன். நீ இன்னாதான் இதயத்துல மறைச்சு வச்சாலும் என் தேவனுக்கு உன்னுடைய வேதனை தெரியுங்க. நீ அழுவும் போது அழுகிறவர், நீ வேதனைப்படும் போது வேதனை காணுகிறவர். இன்னைக்கு காலையில சொல்றங்க, நீ செத்துடுச்சு முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன சில விஷயங்களை கர்த்தர் மீண்டும் உயர்த்தல செய்வதற்கு ஒரே சொல்ல மாட்டீங்களா? God has a public remedy for your secret pain. நீ இதயத்துல மறைச்சு வச்சு வேதனையோடு வாழுகிற விஷயத்துல வெளிப்படையான வெற்றியை கர்த்தர் உனக்கு தருவார். அது சீக்கிரத்துல கர்த்தருடைய வெற்றியை உங்கள் குடும்பம் காணும். எலிஷா கிட்ட போனால், ஆமேன், மகனை படுக்கையில் வைத்துவிட்டு வேதனை யாரிடத்திலும் சொல்லாமல் நீண்டதொரு காலம் அவள் அமைதியா இருக்கிறாள். ஆமேன். ஏன் அவசரமா போனா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன் அவ்வளோ அவசரமா போகணும்? சீக்கிரம் வா, வேலைக்காரன் அனுப்பு, எங்கேயும் நிறுத்தாத, சரசரன்னு போ அப்படின்றார். ஏன்னா இந்த மறைச்சு வச்சிருக்காளே இதயத்தில் ஒரு ரகசியம், அது தாமதமாச்சுன்னா சரீரம் என்னாவும் நாரத் தொடங்கும். ஒன்றும் தெரியாது, நான் எங்கேயோ ஒரு ஆழத்தில் இருக்கேன். அதனால வேகப்படுகிறாள். இதுக்கு சீக்கிரம் என் கடவுள் பதில் தரலைன்னா, எந்த விஷயத்தை நான் மறைச்சு வச்சிருக்கிறேனோ அந்த விஷயம் எனக்கு நாற்றமா மாறிடும். அது மாறுறதுக்கு முன்னாடி எனக்கு அற்புதம் நடக்கணும். கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டார் என்ற வார்த்தையை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ அவர் என்ன அனுப்பினாரு? கோலை அனுப்பினார். ஆமென். கோலை அனுப்பி அங்கே கொண்டு போய் அந்த கோலை அவர் சொன்னபடியே செய்தார். ஆமென். எலிஷா உள்ள போனார். அதுக்கு முன்னாடி கோலை கொண்டு போய் வேலைக்காரன் வைத்தான். கோல் வச்சதுனால பையன் எழும்பவே, கோல் மாங்காய் இலை, ஆல் தி சூப்பர்ஸ்டிஷன்ஸ் டோன்ட் ஒர்க். கடைசியாக கிரியை செய்வது என் தேவன் மட்டும்தான். நீங்க புரிஞ்சுக்கணும். விளக்க எனக்கு நேரம் இல்லை. கோலை கொண்டு போய் வைக்கிறார். இப்படி வச்சுங்களேன், அப்படியே ட்ராமா மாதிரி இருக்கும். அது பகன் படுத்திருக்கிறான், ஒரு கோலை கொண்டு போய் அப்படி வச்சு, எல்லாத்துக்கும் எண்ணெயிலிருந்து கோலிலிருந்து இலை வரைக்கும் நன்றி, ஒளிவ இலைக்கும் நன்றி. ஆனா அதெல்லாம் அற்புதம் செய்வது எங்கள் தெய்வம் தான். உடனே குழந்தை எழும்புலன்னு தெரிஞ்சோடனே எலிஷா உள்ள போகிறார். பைபிள் சொல்லுது, எலிஷா prayed unto God. நீங்க எல்லா கோலும் இலையும் எண்ணெயும் செயல்படாத போது நீங்க செய்ய வேண்டிய அதெல்லாம் அல்லங்க கர்த்தருடைய கரம். ஜெபமே ஜெயம். நான் இன்னொரு முறை சொல்லும் போது பலத்தாமேன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமேன். நல்லா என்ன டிராமா நடந்திருக்கு யோசி. அது கேஹாசி உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயம் அவரை பத்தி ஒரு பிரசங்கமே ஆயத்தம் பண்ணியிருக்கேன். அதை கோலை கொண்டு போய் அப்படி ஸ்டைலாலாம் பண்ணியிருப்பார். அவர் தள்ளி நெல்லு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதெல்லாம் எந்த ஒரு அதை சொல்லுவாங்களே ஏதோ ஒன்று, அதெல்லாம் வேகவே இல்லை. வேகாத போது எலிஷா தீர்க்கதரிசி அறைக்குள்ளே போய் அவர் ஒன்றை மட்டும்தான் செய்தாருங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்தார். 2 முறை சொல்லும் போது சபையார் ஆமீன் சொல்லணும். ஜெபமே ஜெயம். இன்னொரு முறை ஜெபமே. அவர் ஜெபித்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எதுவுமே செயல்படாத போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முழந்தால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் மறுவுத்தரவை கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அந்த காலத்தில் பிரசங்கத்தில் சொல்வார்கள், இஃப் யூ ரிவீல் இட் God will heal it அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த கான்டெக்ட்ல சொல்றேங்க, அவர் ரிவீலே பண்ணல, ஆனா கர்த்தர் ஹீல் பண்ணாரு. நெஞ்சு மேல கை வைங்க, வலது கை மேல உயர்த்துங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்ற சில ஆழமான வேதனைகள் ஏன் சொல்லணும்னு நீ கலங்கி ஏதோ ஒரு தோரணையில போயிட்டு இருக்க. ஆனா உன் உள்ளம் திரியங்களை காண்கிற தேவன் உன் உள்ளத்தின் அடித்தளத்திருக்கின்ற உன் விண்ணப்பத்திற்கு இந்த மாதத்தில் கர்த்தர் பதில் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்வார் என்று நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அன்றைக்கு அவள் ஔஷதத்தை கொடுத்தார். முடிச்சிட்டேன், நீங்க வீட்டுக்கு போயிடலாம். எலிஷா ஜெபம் பண்ணார். பக்க சொல்லுங்க, ஜெபமே ஜெயம்.
அடுத்தது அவர் என்ன தெரியுமா செஞ்சாராம், அந்த குழந்தையின் மேலே he lied upon the child. He went up and lay on the child. He put his mouth on his mouth, his eyes on his eyes, his hands on his hands, and he stretched himself. அவர் தன் கரங்களை விரித்தாராம், குழந்தை மேல கரங்களை விரித்தாராம். எனக்கு இந்த கரங்களை விரித்தார்னாவே ஒருத்தர் தான் என் நினைவுல வருவாரு. 2000 வருஷத்திற்கு முன்பாக கல்வாரி என்ற சிலுவையில எங்களை வாழ வைக்க, எங்கள் மரணத்தை ஜீவனாய் மாற்ற, எங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற கரங்களை விரித்த ஒருவர். எலிஷா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தர் என் ரட்சகராய் இருக்கிறார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? புரிஞ்சிருந்தா நீங்க ஆமீன் சொல்லிருப்பீங்க. ஹல்லேலூயா. முடிக்க ஆசைப்படுகிறேன். இவர் போய் அந்த குழந்தை மேல என்ன செஞ்சாராம், கரங்களை விரித்து he lay on the child, படுத்தாராம். இவருக்கு முன்பாக போனவர் யார்? எலிஷாக்கு முன்பாக போனவர் யாரு? எலியா. இது ஒன்றும் ஒரு புதிய விஷயம் கிடையாது, நல்லா கேட்டுக்கோங்க. இது ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதே எலியா சாரேபாத் விதவையின் வீட்டில் இருக்கும் பொழுது, அந்த அம்மா நல்லா இருப்பதுக்கே காரணம் அவர் தான். உங்களுக்கு தெரியும், இப்போ நேரம் இல்லை. அந்த சாரேபாத் விதவையின் மகன் இதே போல மரித்தார். மரித்த போது எலியா இதே தான் செய்தார். என்ன செய்தாரு? தன் கரங்களை விரித்து தன் மகன் மேல படுத்தாரு. மகன் உயிரோடு வந்துட்டார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இப்ப எலிஷா செய்வது புதுசு கிடையாது. புது பிரச்சனை, பழைய சொல்யூஷன். எவ்வளவு தூரம் இருக்கீங்களோ தெரியாது. இன்னும் எங்க பாட்டி சொன்ன சில விஷயம் இன்னைக்கும் வேலை செய்யுது. டிஜிட்டல் இந்தியாவில் வேலை செய்யுது. நீங்க புரிஞ்சிருக்கவே மாட்டீங்க. எங்க அம்மா எங்களை உட்கார வச்சு ஸ்தோத்திர கூட்டம் வீட்டில் நடத்தும் போது, சாயங்காலம் ஜெப கூட்டம் இருக்கும் பாருங்க, வீட்டில் நாங்கள் மட்டும் கூடி ஜெபிப்போமே, அந்த ஜெபத்தில் சொன்ன சில அறிவுரைகள் இன்றைய டிஜிட்டல் இந்தியாவின் பிரச்சனைக்கு ஏங்க ஒரு ஆமேன்லாம் சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு சொன்ன சில ஆழமான அறிவுரைகள் இந்த காலத்திலும் எனக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கு படுகின்ற புது பிரச்சனைகளுக்கு கர்த்தருடைய பழைய அறிவுரைகள். எத்தனை பேருக்கு தெரியுங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவதற்கு ஒரு தேவ மனுஷன் தேவைங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு வெற்றி பெற்று இருந்தாலும், உங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன், ஒரு பாட்டி அம்மா, ஒரு அம்மா, ஒரு விசுவாச தாய் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அவர்கள் சொன்ன வழிகள் சில புது பிரச்சனைகளுக்கு கூட. புரிஞ்சவங்க இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சால்வையோடு தானே எலிஷா நடந்தார். எலியா செய்ததே தான் எலிஷாவும் செய்தார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Old anointing for the new affliction. பழைய எலியாவுனுடைய அதே திட்டத்தை தான் எலிஷாவும் பின்பற்றினான். கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க கடந்து வந்த பாதையில் கற்றுத்தந்த பல பாடங்கள் இந்த வருஷத்தில் நீங்க படப்போகிற சில புது பிரச்சனைகளுக்கு அன்றிருக்கின்ற சில விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் தருவார். முடிச்சலாம், நீங்க வீட்டுக்கு போயிடலாம். அவர் மேலே படுத்தாரு, ஜெபம் பண்ணாரு. பையன் தும்மினானாம். ஆமென். என்ன செய்தானாம்? தும்முனாங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் உயிர் வந்திருக்குன்னு அர்த்தம். உங்க லங்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். எத்தனை முறை தும்மினானாம்? 7 முறை. 7 என்பது பைபிள்ல கம்ப்ளீஷன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ கரம் விரித்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மகன் மேல படுத்து அவன் தும்மிய போது எத்தனை முறை தும்மினான்? 7 முறை தும்பினான். நான் வாசிக்கிற பைபிள் சொல்லுகிறது, ஒரு நல்ல மனிதன் செத்து போன ஒரு பிணத்தை தொடுவானையானால் அந்த பிணத்தை அவன் தொட்டதனால அவன் யாராய் மாறிவிடுகிறான்? சாபமாய் மாறிவிடுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாத்தையும் கூட்டி கொலைச்சு பாருங்களேன். கரங்களை விரித்தார். ஆமென். அவன் மேல இருந்த சாபம் இவர் மேல வந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் 7 முறை தும்பினான் என்பது நிறைவை காட்டுகிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு கரம் விரித்த போது உங்கள் சாபத்தையும் உங்கள் பாவத்தையும் தன்மேல சுமந்து கொண்டு உங்களை வாழ வைக்க தன்னையே அர்ப்பணித்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கல்வாரி சிலுவையில் he completed everything. எல்லாத்தையும் முடித்தார் என்று விசுவாசிக்கிறவங்க இன்னைக்கு காலையில் இந்த ஆராதனை முடித்து வீட்டுக்கு போகிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், இதயத்தில் நீ மறைத்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத உன் வேதனைகள், ஆனால் கர்த்தர் அவைகளை அறிந்து இன்னைக்கு கர்த்தர் செத்து போன சில விஷயங்களை மீண்டும் எழுப்ப செய்வார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். பக்க சொல்லுங்க, எல்லாம் நல்லா முடிய போதுங்க. முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஒரு இல்லையா சொல்ல மாட்டீங்களா?
அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீர்கள். பட் த மோஸ்ட், இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படின்னு ஒருத்தர் அப்படி தூக்கத்தில் ஏதோ முக்கியமாக சொல்ல போகிறேன். எல்லாம் எனக்கு எப்படி இருக்கான்? நலமாக இருக்கு. டிஃபைனிங் மூமெண்ட் என்னன்னா, நான் ஏமாற்றத்தை கண்ட பின்னாடியும் நான் குழந்தையே கேட்கல, நீங்களா கொடுத்தீங்கோ, இப்போ அது செத்து போச்சு, இப்போ என் மனசு வேதனைப்படுது, இப்போ நான் ஏமாற்றத்தை கண்டிருக்கிறேன், இப்போ நான் டிசப்பாயிண்ட் இருக்கிறேன், இப்போ எனக்கு கலக்கங்கள் வந்திருக்கு. எத்தனை கலக்கங்கள் வந்தாலும் டிஃபைனிங் மூமெண்ட் என்ன தெரியுமாங்க? உங்கள் பேச்சு எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சொல்ல மாட்டீங்களா? இவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் வந்த பின்னாடியும் சுனேமியால் ஸ்திரீ சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாம் எனக்கு நலமாவே இருக்கு. எத்தனை பேர் கடந்து வந்த பாதையில் பட்ட அடிகள், எல்லாரையும் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அத்தனை பேரும் குழி நோண்டி உங்களை புதைச்சாங்க, நினைச்சதெல்லாம் விரோதமாக நடந்துச்சு. ஆனால் அது நடந்த பின்னாடியும் இன்னைக்கும் என் பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்றவங்க 4 பேரை தட்டி சொல்லுங்க, எல்லாம் எனக்கு நலமாகவே. இங்கேயே அதை சொல்ல முடியலன்னா நிஜ வாழ்க்கையில் எங்க சொல்ல போறீங்க? சர்ச்சில் உட்கார்ந்து பாட்டை பாடி அபிஷேக பிரசன்னத்திலேயே உங்களால் சொல்ல முடியாத போது, நிஜமான நெருக்கடியில் நாளைக்கு நிற்கும் போது, after the disappointment, will your mouth still say all is well with me? எல்லாம் நலமாயிருக்கு என்று எப்போ தெரியுமா சொல்லணும்? சோதனைக்கு பின்னாடி உங்கள் பேச்சு எப்படி இருக்கு? உங்கள் பேச்சு நல்லா இருக்குன்னா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் புரிஞ்சிக்கலாம், கர்த்தர் உங்களோடு இருந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க எல்லாம் சரியா இருக்கு? இன்னும் 2 பேரை தட்டி சொல்லுங்க, எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. ஆனால் சொல்லும்போது உங்கள் வீட்டில் வந்தால் தெரியும் இன்னைக்கு என்ன இருக்குன்னு. படுற வேதனை உங்களுக்கு தான் தெரியும், நிந்திக்கிற நிந்தனைகள் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, காலையில் எல்லா முகமும் சிரிக்குது, கை தட்டுது, வாய் பாடுது. புதன்கிழமை சிலரை பார்த்தா தெரியும் அந்த முகத்தின் அகோரம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் எல்லாம் பட்ட பின்னாடியும் விசுவாசிகளே, ஊழியக்காரர்களே, தேவ மனிதர்களே, தேவ பிள்ளைகளே, நம்ம வாய் ஒன்று தான் சொல்லணும், எல்லாம் எனக்கு நலமாகவே இருக்கு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த தைரியம் இருக்கு? என் படுக்கையில் என்னுடைய கட்டில் செத்து போன மகன் இருக்கிறான், but after my disappointment, my confession, my praise, my worship, my declaration is going to be only one thing, எல்லாமே எனக்கு நலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம் என்று சொல்லக்கூடியவர் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 கையை மேலே உயர்த்துங்க, முடிச்சார். உங்க பொருளாதாரம் நலமாய் இருப்பதாக, உங்க ஆரோக்கியம் நலமாய் இருப்பதாக. சர்ச்சில் சிலெல்லாம் 120 வருஷம் கண்கள் மங்காமலும் பலன் குன்றாமலும் இருப்பீர்களாக. செத்த மகன் மீண்டும் உயிரோடு வருவானாக. உங்கள் குடும்பத்தின் நல்ல உறவுகள் மீண்டும் ஸ்தாபிக்கப்படுவதாக. உங்க குடும்பம் நலமாயிருப்பதாக. உங்கள் சிந்தனை மீண்டும் ஆதிநிலைக்கு திரும்பட்டும். உங்க மென்டல் சேலஞ்சஸ் நலமாயிருப்பதாக. உங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா போராட்டங்களும் வெற்றியை காணட்டும். It is well, it is well, it is well, it is well, it is well with my soul என்ற டிக்ளரேஷன் after the problem. ஆமென். பிரச்சனைக்கு பின்னாடி உங்க வாய் ஒன்று தான் சொல்லணும், எல்லாம் எனக்கு. Shall we stand? Thank you. That's all I got. Hallelujah. என் முடிவுக்கு விடிவு நீரே, வாழ்வுக்கு உதயம் நீரே. என் முடிவுக்கு விடிவு நீரே, என் வாழ்வுக்கு உதயம் நீரே. என்னையா தெரிந்து கொண்டீ, என்னையா அழைத்து விட்டி, தகுதியில்லாத என்னை தகுதியாய் மாற்றி கண்மலையில் நிறுத்தினீரே. தேங்க்யூ லார்ட். இ மேஜர் கொடுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்க. விசுவாசியே பதறாதே, இந்த பக்கம் திரும்ப. விசுவாசியே கலங்காதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால்
நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் ரட்சிக்க வந்திடுவார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் ரட்சிக்க வந்திடுவார். சொல்லுங்க விசுவாசியே, விசுவாசியே பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். Shall we lift up our hands? கரங்களை உயர்த்தி டேடி, சில விஷயங்கள் அற்புதமா இருந்துச்சு, so good, but suddenly it brought pain to our hearts. வெளிப்படுத்த முடியாத வேதனையாது மாறிடுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலும் முடிந்து போன சில விஷயங்களை புதைக்காம இன்னும் ஜீவிக்கிற தேவன் மீண்டும் அவைகளை வாழ வைப்பார் என்ற எதிர்பார்ப்போடு கருமேலின் மலை அடிவாரத்துக்கு போகிறோம். கர்த்தாவே, எந்த விஷயத்திலெல்லாம் முடிந்தது என்று சரித்திரங்கள் எழுதி முடிக்கப்பட்டதோ, இன்னைக்கு ஒரு உயிர்த்தெழுதலை காண்பதாக அந்த கனவுகள் தரிசனங்கள் மீண்டும் பிரகாசிக்கட்டும். செத்திடுச்சுன்னு சொன்ன பின்னாடியும் ஜெயரஸ் இயேசுவோடு நடந்தது போல நாங்கள் எதிர்பார்ப்போடு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களோடு நடக்கிறவர் ஜீவனின் உறைவிடம். அவர் மரணத்தை ஜீவனாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தின் வேதனைகளெல்லாம் இந்த நாட்களில் ஔஷதம் காணட்டும், ஆறுதல் காணட்டும், மீண்டும் வெற்றி கரை உயரட்டும், மீண்டும் எழுந்து பிரகாசிப்பார்களாக. ஆசீர்வதிக்கின்றோம், மகிழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் இந்த சத்தத்தை கேட்கிற யாவரோடும் என்றுமென்றும் இருப்பதாக. God bless you. Thank you.